ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி உப்புமா. இட்லியில் எப்படி உப்புமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த உப்புமா வந்து 2 மெத்தடில் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு லெமன் ஃபுல்லாக, 3 வரமிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து. நான் வந்து சாப்பாடுக்கும் சேர்த்தி மிக்ஸ் பண்ணுறக்காக செஞ்சு போகிறேன். லெமன் சாப்பாடு டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். நான் சாப்பாடு கொஞ்சம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக செய்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் சாப்பாடுக்கு இந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஆனால் அது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் ஒரு அளவுக்கு இருக்கும்போது தண்ணியில் ஊற்ற சொல்லுவேன். ஆனால் இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வெங்காயம்லாம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன் நான். நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த உப்புமா வந்து ஒருத்தர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். சாப்பாடு ஒருத்தருக்கு மிக்ஸ் பண்ணுறேன், ஒருத்தருக்கு உப்புமா செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இட்லியில் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டு அதை வந்து நல்லா வந்து கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கிங்க. இல்லை நல்லா ஃபுல்லாகவே இந்த மசாலாலாம் ஃபுல்லாக இட்லியில் இருக்கணும் அப்படின்னா கையிலே பிசைஞ்சு விட்டுக்குங்க. நான் வந்து கையில் தான் ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கிறேன். இட்லி வந்து நல்லா உதிரியாக பிசைஞ்சு விட்டு வச்சுக்கோங்க. இல்லை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் 2 வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கூட சேர்த்து. அதை ஊற்றிக்கலாம். நல்லா இதை கொதிக்க வச்சு சுண்ட வச்சுக்கோங்க. லெமன் சாப்பாடுக்கு நான் எப்படி செய்யணும்னு சொன்னானோ அதே மாதிரியே தான் இது. அதில் பூண்டெல்லாம் போட்டிருப்பேன். இதில் நான் பூண்டு போடலை. கடலப்பருப்பு போடணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது கடலப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதித்து இப்படியே சுண்டி வரட்டும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சூரிய வம்சமில் செய்கிற இட்லி உப்புமா தான். ஆனால் அதில் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தக்காளி, வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு அதில் ஒன்றுமே டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போது லெமன் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் லெமன் சாப்பாடை விட இந்த இட்லி உப்புமாவுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்களாம் அப்படி தான் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். இட்லி மிச்சமானாவே நான் எப்போவுமே இதே தான் செய்வேன். இது எத்தனை டைம் சாப்பிட்டாலும் சலிக்காது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஒன்றும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதித்து சுண்டி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி கொதித்து வந்துருச்சு. நான் இப்போ சாப்பாடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் சாப்பாடை விட இட்லியில் போட்டு செய்கிற இந்த இட்லி உப்புமா இன்னும் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு. நல்லா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட் ஆகட்டும். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.